ஆமா, வணக்கம். வணக்கம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் 2023ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போதும் ஒவ்வொரு அழிவு கண்டிப்பா நிச்சயம் இருக்குங்க. அந்த மாதிரி 2026 நல்ல காலமாவே பிறக்கணும். ஆனா அதுக்கு 70% வாய்ப்பு கிடையாது. 2026ஆம் ஆண்டுக்கான அழிவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இல்லாம இருக்கு கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல அக்குறமும் அநியாயம் அதிகமாயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால கண்டிப்பா கடவுள் கீழே இறங்கி தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இயற்கையின் சீற்றத்தாலதான் கண்டிப்பா உண்டு. ஒரு நாடு மேல ஒரு நாடு போர் சுற்றுறது, புரியுதுங்களா? காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் ஊருக்குள்ள வர்றது, காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் ஊருக்குள்ள வந்தாலே அழிவுக்கு நிச்சயம் அது. புரியுதுங்களா? நீங்களே பாப்பீங்க, 2026 ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு மாசம் நல்லா இருக்கலாம், இல்ல 10 நாள் நல்லா இருக்கலாம், இல்ல 20 நாள் கூட நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் எதனா ஒரு மூலைல அங்கங்க அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும். பஞ்ச பூதங்களாலேயும் பிரச்சனை வரும், வராம இருக்காது, கண்டிப்பா வரும். சில பேர் உடம்பு முடியாம வருவாங்க, சில பேர் அவங்கவுங்க ஃபேமிலி மேட்டருக்கு விஷயத்துக்காக வருவாங்க, குடும்ப பிரச்சனை ஆண் பெண் இது பேசுறதுக்கு வருவாங்க, அந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க வருவாங்க. இப்ப சொல்லலாம், இப்பயும் 2025லயும் பேயெல்லாம் இருக்கலாம். உண்மை, பேய் பிடிச்சது உண்மைதான். புரியுதுங்களா? அது ஓட்டுறதுக்கு வருவாங்க, செய்வன செஞ்சது எடுக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நம்ம செஞ்சு எடுப்போம், காப்பாத்தி கொடுப்போம். நம்மளால முடியும்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க. உடம்பத்த நோயினா ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். இயற்கைக்கு கோபம் வராம, இயற்கையை அழிவுபடுத்தாம, இயற்கையை கொச்சப்படுத்தாம, இயற்கையை கேவலப்படுத்தாம இயற்கையை வழிபட்டால் நம்மளை சுத்தி இருக்கிற கெட்ட மனுஷனும் நல்ல மனுஷனும் மாறுவாங்க. புரியுதுங்களா? ஏதாவது மாற்றங்கள் இப்பயே வந்துட்டுதான் இருக்கு. கண்டிப்பா 2026ல கண்டிப்பா மாற்றங்கள் வரும். தெய்வங்கள் கண் திறக்கணும். நான் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறோம், நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா தெய்வமும் கண்டிப்பா நல்ல வழி காட்டணும். 25ல நிறைய அழிவுகள் நீ மக்களுக்கு நடந்திருக்கு. அதை காட்டிலும் நான் 2023ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 2025 ஃபர்ஸ்ட் டோக்கியோல பூகம்பம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போர்கள், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அந்த மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்தாங்க. தண்ணியில எரிமலை வெடிக்குது, பூகம்பம். இப்போ சொல்றாங்க பாருங்க, கடல் பொங்க இருக்குது, 1,00,000 பேர் இறக்குவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் தான் படைச்சாரு நம்மள. அதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம கடவுளை தான் வேணும். உங்ககிட்ட சொல்லியோ என்கிட்ட சொல்லியோ ஒன்றும் ஆக போறது இல்லை. 2024லயும் நான் சொன்னேன், 2023லயும் சொன்னேன், 2025லயும் சொன்னேன். இதே 2026 டிசம்பர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். பாலியல் தொல்லை அதிகம். தகப்பனைய பிள்ளைய கிடக்கிறதோ, சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டு போய் எடுத்து அவங்கள சாவடிக்கிறதோ, அதுக்காக நான் குரல் கொடுத்தேன். மற்ற எனக்காகவோ என்னுடைய மக்களுக்காகவும் நான் குரல் கொடுத்தேன். பெண்களுக்காக, சின்ன பிள்ளைங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், இறங்கி போராடினேன். இந்த 2025ல பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சட்டத்துல கடுமையான தண்டனைகள் விளைஞ்சா, புரியுதுங்களா, குற்றங்கள் குறையும். ஆனா நீதி அரசர்கள் கண்டிப்பா கொடுத்துட்டா இருக்காங்க, கொடுக்காமலாம் இல்லை. அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணும், பெண்கள் நல்லா பாதுகாப்பா வாழணும். நீங்க ஆன்மீக பயணத்தை நோக்கிதான் இருக்கீங்க. இதுல மக்களுக்கு தேவையான சமூக சேவையில அதிகமா நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களால பல குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க. இதை பத்தி உங்களுக்கு? நான் சின்ன வயசுல ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா சென்ட் ஜோசப்ல தான் எங்க அம்மாவும் எங்க அப்பா என்ன படிக்க வச்சாங்க. 6th standard வரைக்கும் அங்க படித்தேன். அதுக்கப்புறம் 7th 8th நான் ஹைஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கு சின்ன வயசுல இருந்து நான் கிரிமினல் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால படிக்க முடியல, படிக்கிற சூழ்நிலையும் இல்லை. கிண்டல் கேலிலாம் அப்ப அதிகம். அதுக்கப்புறமேட்டு நான் ஆன்மீகத்துல இறங்கினேன். ஆன்மீகத்துல இறங்கி என்னால முடிஞ்சோம் இன்னைக்கு நிறைய பேர் படிக்க வச்சு நிறைய அட்வைட் ஆயிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க, ஏரமெண்ட் படிக்க வச்சு பிளைட் இது ஆகியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய துறையில படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் குழந்தைங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே இப்ப நடுவுல மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
பொய்யா வந்து என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தைக்கு பிளட் கேன்சர், ஒரு 17 வயசு பொண்ணுக்கு நான் இன்ஸ்டாவில் போட்டேன். உங்களால நல்ல உள்ளவங்களும் உதவி செஞ்சாங்க. அதே சில பேர் அவங்களுக்கு அவங்க போன் நம்பரை போட்டு உங்களை நான் பார்க்கணும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி? உங்களால உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இது பொதுவா நான் செய்யல, எல்லாருமே செய்யலாம். நீங்களும் செய்யலாம், அவரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். அதுதான் புண்ணியம், அதுதான் நம்மளை காப்பாத்துறது. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? என்னால முடிஞ்ச வரைக்கும் மிந்தி மாதிரி இல்லை, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மக்களுக்கு செஞ்சுதான் இருப்பேன். அது நடுவில் ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை நான் இப்ப பார்த்துதான் செய்யறேன். எடுத்தோடனே எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை, இதுவும் உண்மைதான். குழந்தைங்க மட்டும் படிக்க வைக்கல, அனாதை பொண்ணுங்களை அடக்க பண்ணுவேன், ஏழை பொண்ணுங்க கல்யாணத்துக்கு உதவி செஞ்சேன். நிறைய கண்ணு தெரியாதவங்க, கால் முடியாதவங்க, புரியுதுங்களா, உடம்பு முடியாதவங்க, அவங்களுக்குலாம் நாங்கள் உதவி செஞ்சுதான் இருக்கிறோம், புரியுதுங்களா? வீடு இல்லாதவங்க கூட வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நான் குடிசை வீடு தான் கட்டி கொடுத்துருக்கேன். மாடி வீடு கட்டுற அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது, என்னால முடிஞ்சது, புரியுதுங்களா? அப்புறம் இந்த நம்ம ஏரியாவிலேயே தீப்பத்திச்சு தெரியுமா, அங்க போனதுக்கு எனக்கு நிறைய எதிர்ப்பு. நீங்க வரக்கூடாது, நீங்க சமூக சேவைன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். நம்மளால முடிஞ்சது, ஒரு குடும்பத்துக்கு 21 வீடு இருந்துச்சு, நம்மளால முடிஞ்சது என்னுடைய திருநங்கை சமுதாய மக்கள் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 10,000மோ 5,000மோ கொடுக்கறதுக்கு போனோம். நீங்க வரக்கூடாது, நீங்க சமூக சேவை, இது பிரச்சனை ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க. வந்துட்டோம். சில பேர் தடுக்கிறாங்க, சில பேர் கொடுக்க சொல்றாங்க. நம்மளால முடிஞ்சது கொடுக்குறோம், இதுதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த ஆன்மீகத்தில் நீங்க ஈடுபட்ட உடனே உங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த மாதிரி அமைஞ்சது? நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியும், அப்பா அம்மா எல்லாம் இதே இடத்துல தான் வியாபாரம் பண்ணவங்க தான். அப்பா அம்மா எல்லாம் விவசாயி தான், என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்பா இறந்த பிறகு நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்தேன். தவிர எடுத்த உடனே நான் யாரையும் இது பண்ணியோ ஏமாத்தியோ நான் மேல வந்துடல, புரியுதுங்களா? நான் கஷ்டப்பட்டேன். நான் நல்லது செய்ய போய் தான் எனக்கு நல்லது தேடி கொடுக்குறாங்க. நான் கெட்டது செஞ்சா எனக்கு கெட்டதான் வந்திருக்கும். நான் நல்லது செய்யணும், எனக்கு நல்லது, புரியுதுங்களா? நான் இன்னமும் பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் வாழ்க்கையில இன்னைக்கு என்னை கடவுள் ஒரு நல்ல இடத்த உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி இங்க வந்த மக்களுக்கும் நன்றி சொல்றேன், மீடியாக்காரவங்களுக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா என்னை சிலர் தூக்கி விட்டவங்களே அவங்க தான். ரஜினி அம்மான்னா மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் ரஜினி அம்மா போய் பார்த்தா அது சரியாயிடும். ரஜினி அம்மா வந்து ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரா இருந்தாலுமே உங்ககிட்ட சொல்லி என் பிரச்சனை தீர்ப்பதில்லை, என்கிட்ட சொல்லி பிரச்சனை தீர்ப்பதில்லை. அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், புரியுதுங்களா? எல்லாத்தையும் படைச்சவங்க மேல ஒருத்தவங்க இருக்காங்க, புரியுதுங்களா? மனுஷாலை, இயற்கை எல்லாமே கடவுள் படைச்சதுதான், புரியுதுங்களா? யாரா இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, என்கிட்ட சொன்னா 4 பேர்கிட்ட சொல்லுவேன். ஆனா கடவுள்கிட்ட சொன்னா அதுக்கேற்ற தீர்வு என்னன்னு சொல்லிட்டு கடவுள் நிர்ணயிச்சு கொடுப்பாங்க. கடவுளை நம்புங்க, புரியுதுங்களா? நம்மளாம் யாரும் கடவுள் கிடையாது, கடவுளை நம்புங்க. உங்க கஷ்டத்தை அது ஆண்டவனா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, அங்காளமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க போயிட்டு கடவுளை வேண்டுங்க. உங்க குறை கடவுள்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளை படைச்சவங்களுக்கு நம்ம பிரச்சனை தீர்த்து கொடுக்க வழி கண்டிப்பா இருக்கு. உலகத்துல எல்லாமே 2 தான். நம்மளுக்கு வேதனை சோதனைன்னு தாண்டா இருந்தா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். என்னால முடிஞ்சது இந்த செய்வனை வராங்களா நான் எடுத்து விடுவேன், காப்பாத்தி விடுவேன். பேய் பிடிச்சவங்க வராங்களா செஞ்சு விடுவேன். புருஷன் முன்னாடி பேச்சுக்களே அதுக்கு செஞ்சு கொடுப்பேன். நல்லதா செய்வேன், கெட்டது செய்ய மாட்டேன். என்கிட்ட வராதவங்க என்னன்னே சாமான் போறாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு போறேன் அவ்வளவுக்கு நான் வளர்ந்தா வந்தேன், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் செய்யற பயணங்கள் நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். நான் செஞ்சுட்டு இருக்கிற பயணங்கள் முடிவே கிடையாது. என்னைக்கு எனக்கு முடிவு ஆண்டவன் கொடுக்குறானோ அன்னைக்குதான் என்னுடைய பயணங்கள் முடிவு.